இன்றைக்கு ஆதிவார தின வர்ஷிப் நாளிலே தேவனுக்கு முன்பாக நாம் தேவனை வர்ஷிப் பண்ணுவதற்காக வந்துடுறோம். தேவனை வர்ஷிப் பண்ணிடுறோம். நம்ம வர்ஷிப்பை தேவன் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். உலகத்திலே எவ்வளவோ காரியங்கள் இல்லை. உலகத்தின் காரியங்களில் எல்லாவற்றிலும் உலகத்தான் அதை மேன்மைப்படுத்த நோடுவோம். நவ வாழ்க்கையிலே நாம தேவனை மாத்திரம் மேன்மைப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். உலகத்தானுக்கு உலகம் தொட்டதாயித்த அவன் உலகத்தை போற்றி புகழ்வோன. இல்லாத காரியங்கள், அழிந்தோகக்கூடிய காரியங்களிலே அவன் தன்னை நித்தியமானவனாய் கருதுன. நாவளோ அப்படி அத்தை இல்லை. நாம தேவனை போற்றி புகழ்கிறோம். தேவன் நித்தியமானவர் என்பதை நாம் அறிந்து அவர் ஒவ்வொரையே போற்றி புகழ்கிறோம், பாடி ஆராதனை செய்கிறோம். தேவன் என்னாலும் அவளோடு கூட. தேவன் அவளை இவ்வுலகத்திற்கு எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாக அவளோடு கூட. எதிராளிகள், சத்துருக்கள், உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், தேவனை அஷ்டை செய்து தேவனுடைய ஊழியக்காரர்களை துன்புறுத்துக நினைப்பவர்களை தேவன் அறிந்து எல்லா நிலைகளிலும் சாத்தான் இன்றைக்கு உள்ளே கிரியை செய்யும். திருச்சபையை நடத்தக்கூடிய பாஸ்டர்மார்கள் மிகவும் கவனமாக இருக்க. நான் தேவ பக்தியாய் நன்ற வாழ்க்கையிலே தேவனை நான் பின்பற்றி உண்மையான கிறிஸ்தவனாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இதேசுல நானே உபனாயித்து தேவனை பின்பற்றி பப்பால எனக்கு விரோதமாக சில கிறிஸ்துவ திருச்சபையிலே பாஸ்டர்மார்களும் அப்பா சிலரும் ஒன்று கூடி மாத்தாடி என்னுடைய உயிரை திகைப்பேக்கு தேடுவேன். அதில் கிறிஸ்துவத்திலேயே இம்மாதிரியான ஒரு காரியங்களை செய்தவர்கள் குறித்து தேவன் அறிந்தார். தேவன் நன்னை சாவுக்கு ஒப்புக்கொடவில்லை. ஆனால் அவர்கள் நன்னை சாவுக்கு ஒப்புக்கொடணும். இம்மாதிரி கிறிஸ்துவத்துக்குள்ளே செயல்படக்கூடிய ஒரு பாஸ்டர்மார்கள், ஒரு திருச்சபையை பேத்து நடத்துகிறவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஏன இருதயத்தோட காரியங்களை அவர்கள் செய்து அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய மறந்தவர்கள் இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவனை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக வந்து தங்களை தேவனுடையவர்களாக காட்டி அவர்கள் திருச்சபையை துவங்கி சர்ச்சை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நானும் மாதிரி இல்லை. சொன்ன இதிலேயே நனுக்கும் நன்ற தேவனுக்கும் தனிப்பட்ட உறவு இல்லை. யாருடைய வழிகாட்டுதலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நனுக்கும் இல்லை. நன்ற தேவனாகிய ஒவ்வொருவருடைய அவருடைய வழிகாட்டுதல் மாத்திரத்தான் நடக்குள்ளது. இதுவரைக்கும் அதைத்தான் தேசத்துல நான் நடந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் அதை அறிந்து கொண்ட போலி கிறிஸ்தவர் மார்க்கத்தை சார்ந்தவர்கள், போலியாய் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்கள் அநேக துன்பங்களை எனக்கு கொண்டு நாங்கள் வாழ்க்கை வளர்ச்சியை கட்டுப்படுத்தீரு. நாங்கள் துன்பப்படும்படியா அநேக நெருக்கடிகளை அவர்கள் கொற்றிருந்தேடு தேவனுக்கு அரசனுக்கு இதாலும் நாங்கள் அதை எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டுட்டோம். ஸோ இடவுல தேவனுக்கு விரோத வித்த அத்திந்தா உலகத்தில் மாத்திரமில்லை, திருச்சபைகளுக்குள்ளே கிறிஸ்துவ மதத்திற்குள்ளேயே இன்றைக்கு திருடர்கள் இந்தியாவிலே தேவ ஊழியத்தை செய்து பார்க்கிறார். குறிப்பாக அவர்கள் தேவனால் அழைக்கப்படாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்து பார்க்கிறார். இன்றைக்கு அவர்கள் மாத்தாடுவதை, அவர்கள் தேவனை ஆராதிப்பதை கேட்பதற்கு நிறைய பேரு தேவனை உண்மையாய் அள்ளி பிரிந்தேடு காணிக்கைகளை ஏராளமாய் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதனால் ஏதாவது பிரயோஜனம் அடைந்தரா? தேவன் அள்ளி இதா பிரயோஜனம் அடைவது. தேவன் இல்லைந்தா அவர்கள் யாரோ ஒவ்வொருக்கு காணிக்கை கொட்டதாகத்தான் அது இருக்கு. அந்த தேவன் இறக்கூடிய இடத்துல தேவனை மகிமைப்படுத்தும்படியாக காணிக்கை ನಾವು ಕೊಡಬೇಕು.
என்பதை நான் இதனூல அதிகமாய் அதை அறிந்துக்கிறேன். மாதிரி அழைக்கப்படாமலேயே ஊழியத்திற்கு அவர்கள் வேதத்தை தேய்த்து இரவும் பகலும் படித்து தியானித்து மனப்பாடம் பண்ணி அதன் வழியாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்களே சொந்தவாய் செய்து இந்த இந்திய தேசத்தை கட்டக்கூடிய கிறிஸ்தவர்கள் அநேகர் கிறிஸ்தவ ஊழியர்கள் ஆந்திர பிரதேசத்தில் குறிப்பாக எழும்பினார்கள். தமிழ்நாட்டில் தேவன் முகமுகமாய் தரிசனமாக்கூடிய தேவனாகிறது. அதை அறிந்து கொண்டவர்கள் அநேக துன்பங்களை இப்பவர்கள் தான் நன்ற வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள். நம் மேலே இறக்கவில்லாமல் நடந்து குறிப்பா இல்லைப்ப அவளையர்கள் இல்லைப்ப தேவனை பின்பற்றக்கூடியவர்கள் திருச்சபை ஆலயத்தில் இருப்பவர்களும் எனக்கு விரோதம் செய்தது உண்மை. யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, ஒத்தாசை பண்ணவில்லை. இன்றைக்கு வரைக்கும் விரோதத்தை அவர்கள் தொடர்ந்து எனக்கு விரோதம் செய்ய கொண்டிருக்கிறார். அது குறித்தெல்லாம் நாங்கள் கவலைப்படாமல் நன்ற தேவனுக்குள்ளாக நான் தொடர்ந்து நன்ற காரியங்களை நான் நோடிக்கொண்டிருக்கிறேன். தேவன் நன்னை பாதுகாப்பார், தேவன் நன்னை பலப்படுத்துவார், தேவன் எனக்கு தாரி காட்டுவார் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தொடர்ந்து நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன். தேவன் அவளை தொடர்ந்து வழி நடத்துவாராக. தேவன் அவளோடு தொடர்ந்து கூடைப்பாராக. தேவனுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உதவியும் ஒத்தாசையும் பரலோகத்தில் அவளுக்கு பரிபூர்ணமாய் கொடப்படுவதாக. நம்மளிடத்திலே அதை திருட நினைப்பவர்களுக்கு தண்டனையை தேவன் கொடுவாராக. தேவனை பின்பற்றாமல் தேவனை பின்பற்றினோம் நம்மளுக்கு விரோதமாய் நவ நன்மைகளை இன்னொப திருடி கொண்டு போவதை தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அம்மாதிரியான காரியங்கள் நன்ற வாழ்க்கையிலே இந்தியாவிலே நடந்ததினால்தான் நான் அதிகமான துன்பங்களுக்கு உள்ளாயிக்கிறேன். இதாலும் தேவன் அதை யாவற்றையும் சரி பண்ணுவார். நனுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். எல்லோரும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நனுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஒவ்வொருக்காகவும் நானும் ஜெபம் பண்ணி கொள்கிறேன். தொடர்ந்து தேவன் கூடைப்பாராக, கூடைப்பாராக, நவ தேவைகள் யாவற்றையும் சந்திப்பாராக, வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் சர்வவல்லமையுள்ள நாமத்தில் ஆமென்.